ட்ரம்ப் வந்த பிறகு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு முடிவுகள் இந்தியாவுக்கு ஆபத்தானவை. இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் சமாளிப்போம்ன்றது எப்படி சமாளிப்பாங்கன்றது இப்போ வெளியாகும். முழுக்க முழுக்க இந்தியா நரேந்திர மோடியின் மூலமாக அமெரிக்காவுக்கு சரண்டர் ஆயிடுச்சு. இந்த சரண்டருக்கு பின்னால பல பின்னணிகள் ஊடகங்கள்ல வந்துட்டு அமெரிக்க விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக இந்தியன் பார்லிமெண்ட்ல இந்தியன் பைனான்ஸ் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. திட்டம் போட்டது அமெரிக்கா, கையெழுத்து போடக்கூடிய வேலையை பார்த்திருக்காங்க. அவருக்கு நாட்டை விட அவரை சார்ந்திருக்கக்கூடிய சிலர் மேலதான் கூடுதல் அக்கறை. அது அதானி, அம்பானி, இன்னும் சிலர் இருக்காங்க. அவங்களுக்காக எது வேணாலும் செய்யலாம். குஜராத் கலவரத்தின் போது கூட அவரு அதிகாரிகளைத்தான் உத்தரவு போட சொல்லிட்டு அவர் பின்னால ஒளிஞ்சுதான் இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹரன் பாண்டியா எப்படி செத்தார் தெரியாது, ஜஸ்டிஸ் லோயா எப்படி செத்தார் தெரியாது. இப்போ சமீபத்தில் அஜித் பவர் எப்படி இறந்தாருன்றத அந்த விபத்திலேயே சந்தேகங்கள் பலரும் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ இவரை ஆட்டு வைக்கிறது என்பது வேற ஆட்கள். அஜித் தோவலாக இருக்கலாம், அமித்ஷாவாக இருக்கலாம், அதானி நிச்சயமா அவருக்கு பின்னால இருக்காரு. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். அமெரிக்கா இந்தியா ட்ரேட் டீல் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், இந்த ட்ரேட் டீலை பற்றி எந்த அளவில் பல்வேறு கேள்விகள் வெளிவந்து கொண்டிருக்கிறதோ, அது விவசாயத்தை நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று கூறினார்கள், சேர்த்து விட்டார்கள். மற்ற செக்டர்ஸ், அது டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், பார்மாவாக இருக்கட்டும், அல்ல கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், எந்த கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து நாம் குறைந்த விலைக்கு வாங்கி கொண்டிருந்தோமோ இதற்கு மேல் அமெரிக்கா, வெனிசுலா போன்ற நாடுகளில் இருந்து வாங்கணும் என்கிற ஒரு கட்டாயத்தை அமெரிக்கா போட்டுள்ளது. இது எல்லாமே சர்ச்சையாக இருந்தது. இன்னைக்கு அதற்கான ஒரு விளக்கமான ஸ்டேட்மெண்ட் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா, இந்தியா இரண்டு பேருமே சேர்ந்து வெளிவிட்ட இந்த பிரஸ் மீட், 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த நாட்டில் எந்த விதமான அநீதி நடந்திருக்கிறது அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி அவர் மீது எழும்பக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல் அலிகேஷன்ஸ், அடானி மீது வரக்கூடிய அலிகேஷன்ஸ், இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியாவை அடமான வைத்து விட்டாரா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். பியூஷ் கோயல், காமர்ஸ் மினிஸ்டர், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார், விவசாயத்தை நாங்க தொடக்கூட மாட்டோம் என்று. இதனாட்டு ஃபாரின் மினிஸ்டர் எனக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை என்று கூறுகிறார். அவருடைய மினிஸ்ட்ரியிலிருந்து ஸ்போக் பர்சன் வெளிவந்து, ஆமா நாங்க ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குறதெல்லாம் தடுத்து நிறுத்த மாட்டோம் என்று கூறுகிறார். இன்னைக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஒரு ஜாயிண்ட் பிரஸ் மீட்டை, பிரஸ் ரிலீஸை கொடுத்திருக்கிறார். அதாவது நரேந்திர மோடி எங்கே, அவர் தானே கையெழுத்து போட்டார், அவரை அட்ரஸ் செய்து தானே டொனால்ட் ட்ரம்ப் ட்வீட் போட்டிருக்கிறார், அவருக்கு தானே நரேந்திர மோடி பதில் கொடுத்திருக்கிறார். பட் where is Narendra Modi and why is Narendra Modi not addressing to the nation? இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பிராங்கோ சார் இணைந்திருக்கிறார். இதை பற்றி ஆழமாக பல விஷயங்களை ஆராயப் போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இட்ஸ் a big setback to Indiaங்கிற விஷயத்தை பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் எடுத்து வைக்கிறார்கள். விவசாயம் இந்தியாவுடைய மிகப்பெரிய செக்டர். கிட்டத்தட்ட ஒரு 72-73 கோடி மக்கள் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் விவசாயத்தை நாடி இருக்கிறார்கள். இப்ப விவசாயத்தையும் இந்த ட்ரேட்ல சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய நிலையை நீங்க பாருங்க. எதற்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நரேந்திர மோடி ஹேஸ் டு சைன் சச் டீல்? ஒன்று, முழுக்க முழுக்க இந்தியா நரேந்திர மோடியின் மூலமாக அமெரிக்காவுக்கு சரண்டர் ஆயிடுச்சு. இந்த சரண்டருக்கு பின்னால பல பின்னணிகள் ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. ஒன்று, அதானிக்கு அமெரிக்கா அனுப்பிய கோர்ட் நோட்டீஸ். இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசு அதை சர்வ் பண்ணலை, அவங்க அதை இமெயிலில் அனுப்பிட்டாங்க.
ரெண்டாவது, இன்றைக்கு பல்வேறு சவால்கள் அந்த எப்ஸ்டீன் ஃபைலுக்கு பின்னால வந்திருக்கு. ம். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சுப்பிரமணியம் சுவாமியே ம். பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு, பல தகவல்களையும் சொல்லியிருக்காரு ம். இவருடைய பின்னணியை பற்றி, ம். நரேந்திர மோடியினுடைய பின்னணியை பற்றி. மூணாவது பாத்தீங்கன்னா, பொருளாதாரம் ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ம். பொருளாதார அறிக்கையில இப்போ பட்ஜெட்டுக்கு முன்னால கொடுத்த அறிக்கையில பெரிய சவால்கள்னு சொல்லி 3 விதமான சீனரியோஸ் போட்டு காட்டினாரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ம். அதுல ட்ரம்ப் வந்த பிறகு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு முடிவுகள் இந்தியாவுக்கு ஆபத்தானவை, இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இருந்தாலும் சமாளிப்போம்ன்றது எப்படி சமாளிப்பாங்கன்றது இப்போ வெளியே வந்துடுச்சு. இதுல நான் ரொம்ப கவலையோட பார்க்கறது என்னன்னு சொன்னா, ஒன்று, இந்த அக்ரிமெண்ட் பற்றி இன்னைக்கு தான் பேசுறாங்க. ம். ஒரு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிப்ரவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதி வெளிவந்த விஷயம். அன்னைக்கு 7ஆம் தேதி. ஆமா. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே ட்ரம்ப் சொல்லிட்டாரு, ம். ஷார்ப்பா கரெக்டா சொன்னாரு, $500 billion business. And Trump had said this in 2025 also. Yes. Not If 1 week, 1 year back. இப்போவும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஒப்பந்தம் பிப்ரவரி 2025 இருந்தே பேச ஆரம்பிச்சோம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அப்போ 18% வரி நாம அனுப்பக்கூடிய எல்லா பொருளுக்கும், ம். நான் அவங்க அனுப்பக்கூடிய பொருட்களுக்கு எலிமினேஷன் ஆர் ரிடக்ஷன் ஆஃப் டாரிஃப் 0%. பல இதுல 0% தான். அதுல நீங்க சொன்ன மாதிரி விவசாய பொருட்கள், இப்பதான் பட்ஜெட்ல இருந்து அம்மா நிறைய ஆல்மண்ட், கேஷ்யூ இதெல்லாம் உற்பத்தி செய்யறதுக்கு ஊக்குவிக்க போறோம்னு சொன்னாங்க. அது இந்திய விவசாயிகள் இல்ல, அமெரிக்கா விவசாயிகள். ஆமா, இப்ப அது அமெரிக்க விவசாயிகள்னு ஆயிடுச்சு. அங்க இருந்து எல்லாம் இறக்கும். அமெரிக்க விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக இந்தியன் பார்லிமெண்ட்ல இந்தியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. திட்டம் போட்டது அமெரிக்கா, கையெழுத்து போடக்கூடிய வேலையை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள், ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கணும். இருந்து போகக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல்ஸ், லெதர் குட்ஸ், செருப்பு, ஷூ, எலக்ட்ரானிக் குட்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம 18% வரி கொடுத்து தான் அங்க அனுப்பணும். அது என்ன சொல்றாங்க, 6 மாசம் பார்த்து எப்படி எல்லாம் போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு படிப்படியா குறைக்க முடியுமான்னு யோசிப்போம். எவ்வளவு கேவலமான ஒரு அக்ரிமெண்ட் பாருங்க. டோட்டலி ஒன் சைடட். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வர்றேன், ரெண்டும் கலந்து. Why Narendra Modi is surrendering himself so much? ஒரு பக்கம் சைனாவும் இந்தியாவை ஒரு விதத்துல நீங்க பார்த்திருக்கீங்க, மிரட்டி தான் வச்சிருக்காங்க. கல்வான் வேலியில் நடந்த அந்த போரை பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை இப்ப பேசக்கூட விடவில்லை. முன்னாள் இராணுவ அதிகாரி நர்வானே எழுதிய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை வெளியிடவில்லை. 2023ஆம் ஆண்டுல இருந்து பெண்டிங்ல இருக்கு அந்த புத்தகம். தெளிவா அவர் எழுதுறாரு, ஐ கால்ட் ராஜ்நாத் சிங், ஐ கால்ட் அஜித் தோபால், ஐ கால்ட் அமித் ஷா, ஐ கால்ட் நரேந்திர மோடி, நோபடி டுக் மை கால். ராஜ்நாத் சிங் ஃபோன் பண்ணிட்டு, அதுவும் 2.5 மணி நேரம் கழிச்சு, அங்க உயிரிழந்துக்கினருக்காக ராணுவ வீரர்கள் 2.5 மணி நேரம் கழிச்சு, he says whatever you feel like you do. இதைத்தானே சத்யபால் மலிக்கும் சொன்னாரு. சத்யபால் மலிக் புல்வாமா தாக்குதலும் போது நாள் முழுவதும் அவர் ஒரு ஹெலிகாப்டர் கேட்டுட்டு he was trying to address the issue. Mahamanev was shooting
மேன் வர்சஸ் வைல்டுங்கிற ஒரு ஷோ. இந்த மாதிரியான பிரைம் மினிஸ்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் நெஹ்ரு இந்திரா நெஹ்ரு இந்திரான்னு கூறக்கூடிய நபர் தன்னுடைய பொறுப்புகளை சரியாக பார்க்கிறார் நீங்க பார்த்தீர்கள்? நிச்சயமாக கிடையாது. அதாவது 2014 அதுக்கு முன்னால குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தது காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் பேச்சளவுல தான் தைரியம் காட்டியிருக்கிறாரே தவிர டெலிபிராம்டர் தானே, பேச்சுல கூட ஆமா, நீங்க தைரியமா பார்க்க முடியலையே. தைரியமா எந்த முடிவுகளும் இந்த நாட்டின் பாதுகாப்புக்கான முடிவுகள்னும் போது எடுக்கல. அவர் வந்திருக்கக்கூடிய பரம்பரை அது சவார்கருடைய பரம்பரை தானே. பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு பரம்பரை. இப்ப என்னன்னு சொன்னா அவருக்கு நாட்டை விட அவரை சார்ந்திருக்கக்கூடிய சிலர் மேலதான் கூடுதல் அக்கறை. அது அதானி, அம்பானி, இன்னும் சிலர் இருக்காங்க. அவங்களுக்காக எது வேணாலும் செய்யலாம். அவங்களுக்காக உச்ச நீதிமன்றம் கூட வளர்ந்து கொடுக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. அதானியினுடைய 108 ஹெக்டேர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்க நிலம் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் அதை திருப்பி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வேண்டாம், அவர் வச்சுக்கிறட்டும். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு நபரை பாதுகாப்பது என்பதுல அவ்வளவு குறியாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அவரு மீடியாவை சந்திக்கிறது இல்லை. எப்பவுமே அவருக்கு அலங்காரம் பண்ணி ட்விட்டர் பண்ணி அவர் எங்க போனாலும் என்ன செய்யணும்ன்றதுக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவருடைய இமேஜை ஒரு பெரிய போராளி, ஒரு தைரியமானவர்னு காட்டுறதுக்கு சில மில்லியன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஐடி டீம் இருக்கு. 2 days பேக் காங்கிரசின் பெண் எம்பிக்கள் அவரை தாக்கப் போவதாக, அதனால அவர் பார்லிமெண்ட்டுக்கு வராததுனால, அதுவும் ஓம் பிர்லா அவர்கள் ஸ்பீக்கர் அப்ப எப்படி நீங்க தைரியமான நபர் நீங்க சொல்றீங்க? அவ்வளவு பாதுகாப்பு வளையங்கள் உள்ள மார்ஷல்ஸ் இருக்கிறாங்க, வெளியில போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. கேவலமா இருக்கு, மிக கேவலமாக இருக்கு. 3 பெண் எம்பிக்கள் ஒரு பிரதமரை, இத்தனை செக்யூரிட்டியோட வரக்கூடிய பிரதமரை பார்லிமெண்ட்டுக்குள்ளாலே எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கிறதுன்றத நம்ம பார்லிமெண்ட் செஷன்ல கண்கூடாக பார்க்கிறோம். எப்படி அவங்க என்ன செய்திட முடியும்? ஓம் பிர்லாவுக்கு என்ன புத்தின்றதே புரியல. திஸ் இஸ் த क्वेश्चन. நோ இந்தியா பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்றதுக்காக இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டு. இந்த கேள்விய பிரியங்கா கேட்ட போது அந்த அம்மா சிரிச்ச சிரிப்பே வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவு கேவலமா போயிட்டீங்களே பிரைம் மினிஸ்டர்னு சொல்றத தெரிஞ்சது. அப்போ நாம இன்னைக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு, விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு, இன்னைக்கும் 70% பேர் விவசாயத்தை சார்ந்திருக்கிறார்கள் பல்வேறு விதத்தில். இவங்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக போகுது. எல்லா பொருட்களும், பழங்கள், காய வைக்கப்பட்ட பழங்கள், டிஸ்டிலரிக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டங்கள், அது கோதுமை, இது போன்ற பார்லி, இது எல்லாம், சோளம், மக்காச்சோளம், எல்லாமே அங்கிருந்து இறக்குமதின்னு சொன்னா, அதுவும் அந்த $500 பில்லியன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய மதிப்பில் 5 வருஷத்துலன்னு சொல்றாங்க 4,53,000 கோடி ரூபாய் வருது. 45 lakh crore. 500 billion is 45 lakh crore. 45 lakh crore. Yes. Oh, that's so much. 00 எழுத அது கூட கால்குலேட்டர் வேலை பார்க்கறது நிறுத்திடும். ஆமா. அப்போ நம்ம பட்ஜெட்டை விட கூட போயிரும் போல இருக்க. இவ்வளவு நீங்க இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா இந்தியாவில் எதுதான் இருக்கும்?
எதுக்காக ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு பக்கம் பேசுறோம், ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசுறோம். இந்தியா தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை, ஐடியை பொறுத்தவரையில் ஒரு ஃபார்வர்டா எல்லாத்துக்கும் இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய ஐடி செக்டாரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியர்கள். ஆனால் ஐசிடியில் எல்லாமே இறக்குமதிக்கு கையெழுத்து போட்டாச்சு. அப்போ எங்கே கொண்டு போய் எந்த துறை தான் பாதுகாப்பில் இருக்கும்னு ஒன்றுமே இல்லை. ராணுவம், விமானம், யுத்த விமானம் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்து வாங்குவோம். அப்போ அது அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் கடைசி. Why Modi so weak, sir? ஏன்னா ஒப்பந்தங்கள் போடுறாரு, தெளிவா தெரியுது அவர் ஹிஸ் பீன் பிளாக்மெயில்டு. பட் அந்த பிளாக்மெயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்கும்? நாம யூகிக்கிறத விட சுப்பிரமணியம் சுவாமி சொல்றத பார்த்தா அவர் காலங்காலமாக இப்படித்தான் இருந்தார். இஸ் a வீக் மேன். அவர் ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாலதான் வந்தாரு, முன்னால காங்கிரஸ்ல இருந்தாருன்றது சுப்பிரமணியம் சுவாமி சொல்றாரு. இனிஷியலி he was a congressman. ஆமா. அதே மாதிரி இவருடைய இளைஞர் காலத்தில் இருந்த நடவடிக்கைகள் மோசமான நடவடிக்கைகள் அப்படின்றத சுப்பிரமணியம் சுவாமி சொல்றாரு, நான் சொல்றேன். அவங்க கட்சியில இப்போ சமீபத்து காலம் வரைக்கும் ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர். அதே மாதிரி அந்த குஜராத் கலவரத்தின் போது கூட அவரு அதிகாரிகளைத்தான் உத்தரவு போட சொல்லிட்டு அவர் பின்னால ஒளிஞ்சுதான் இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹரன் பாண்டையா எப்படி செத்தார் தெரியாது, ஜஸ்டிஸ் லோயா எப்படி செத்தார் தெரியாது. இப்போ சமீபத்தில் அஜித் பவர் எப்படி இறந்தாருன்றத அந்த விபத்திலேயே சந்தேகங்கள் பலரும் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ இவரை ஆட்டு வைக்கிறது என்பது வேற ஆட்கள். அஜித் தோவலாக இருக்கலாம், அமித்ஷாவாக இருக்கலாம், வேறையும் பலர் இருக்கலாம். அதானி நிச்சயமா அவருக்கு பின்னால இருக்கார். அதானிக்காக என்னெல்லாம் தவறுகள் இந்த நாட்டில் நடக்குது, வங்கிகளை எவ்வளவு கொள்ளையடிக்க வைக்கிறாங்க, எப்படியெல்லாம் கன்செஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல லோன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒருத்தருடைய பர்சனாலிட்டி ஆர்டிஃபிஷியலாக ஜெனரேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி வேற, யதார்த்தம் நிழல் வேற, நிஜம் வேறன்ற மாதிரி. அவருடைய நிஜம் என்பது ஒரு தைரியசாலி இல்லை, சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர் இல்லை, அவர் பின்னால ஆட்டுவிக்கவர்கள் பலர் இருக்கிறாங்கன்றதான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ வெறும் விவசாயம் மட்டுமல்ல, இந்த ப்ரெஸ் ரிலீஸை பொறுத்தவரையில் மேனுஃபேக்சரிங் செக்டர் விச் இஸ் டெக்ஸ்டைல், அப்பேரல், அதெல்லாம் லெதர் எல்லாமே, இது தாண்டி ஃபார்மா, ஜெம்ஸ், டைமண்ட், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட இருக்கு. ஆர்டிஃபிஷியல் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்பட இருக்கு. பிகாஸ் எவ்ரி திங் வில் கம் ஃப்ரம் தேர். அண்ட் த நியூ டீல் விச் வி ஹேவ் சைன்ட், இதில் எனர்ஜி, ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ், அதில் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் பயங்கர அளவில் நம்ம முடிவெடுக்க போகிறோம். டிஜிட்டல் செக்டர்லேயும் நம்ம பெரிய அளவில் ஸோ இந்தியாவோட டேட்டா உட்பட இங்கே காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் நம்ம ஒரே நாட்டுடன் இந்த அளவில் இவ்வளோ பெரிய டீலை சைன் பண்ணுறதுக்கான கட்டாயம் வந்தது? ஏன்னா எல்லாமே அக்ரிகல்ச்சர்லேருந்து தொடங்கி, மேனுஃபேக்சரிங் தொடங்கி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேருந்து தொடங்கி, ஃபார்மா செக்டர்லேருந்து தொடங்கி, டிஃபென்ஸ் வரை, டேட்டா வரை எல்லாமே ஒரு அமெரிக்கா கையில் கொடுக்கும்படி தானே இருக்கு. இது வரைக்கும் குஜராத்தையாவது அவர் பாதுகாப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு டைமண்ட் எங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, டைமண்ட் பாலிஷிங் எங்க நடக்குது? குஜராத்தில். அந்த டைமண்டே கூட நீங்க அமெரிக்காவில இருந்து வாங்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய சூரத் ஃபேமஸான நகரம் என்ன ஆகும்ன்றது தெரியாது, அழிந்து போகும். இன்னொரு பக்கத்துல ஒவ்வொரு துறையாக பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உற்பத்தியுமே பாதிக்கப்பட போகுது. சிறு குறு தொழில்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுது.
நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையாக எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் பின்புலமாக இருக்கக்கூடியது எம்எஸ்எம்இ. இந்த எம்எஸ்எம்இ எல்லாமே முழுமையாக அடிப்படைப்படும். ஏற்கனவே இந்த ஆள் போட்ட தாரிஃப்னால தமிழ்நாட்டில் மட்டுமே ஏற்றுமதியாளர்கள் கிட்டத்தட்ட 14,000 கோடி இதுவரைக்கும் இழப்புன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இன்னும் இதே மாதிரி தான் தொடரப்போகுதுன்னு சொன்னால் அவங்க தர்றது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கணும், நீங்கள் கொடுக்கறதுக்கு மட்டும் 18% வரி அப்படின்னு சொல்லும்போது தொழில்கள் மொத்தமாக அழிஞ்சு போகும். விவசாயமும் அழிஞ்சு போகுது, தொழில்களும் அழிந்து போகுது, சேவைத்துறையும் அழிந்து போகுது. நீங்கள் டேட்டா சொன்னீங்க இல்லையா, இதுக்காகத்தான் பட்ஜெட்டில் அந்த அம்மா அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்றது இப்போ புரியுது. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கும் டேட்டா கிளவுட்ல இதுல எல்லாம் வச்சுக்கிட்டுறதுக்கு நம்ம டேட்டா எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். That data center is operated by Google and Adani. ஆமா, கிஃப்ட் சிட்டியில். ஆமா. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் பின்புலம் என்பது இதுதான்ன்றது தெரியும். இதுல அமெரிக்காவை ஏன் சார்ந்திருக்க வேணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசு ஆயிடுச்சு, யார் வேணாலும் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாது. ஆனால் சின்ன சின்ன நாடுகள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எவ்வளவோ அந்த ஆள் மிரட்டி பார்க்குறாரு. காசாவில் அவர் நினைச்ச மாதிரி நடக்கலை, ஈரான்ல அவர் நினைச்ச மாதிரி நடக்கலை, வெனிசுவேலாவில் இன்னைக்கும் மிகப்பெரிய வலுவான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, அல்லது இவருக்கு பின்னால இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ட்ரம்ப் ரொம்ப வலுவான ஆளு, அதனால அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு, அவர் ஒருவேளை எப்ஸ்டைன் ஃபைல்ல இருந்து பாதுகாத்துக்கிடுவார். இன்னைக்கு வரக்கூடிய ஃபைல் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஃபைல்ஸ் வருது. நிறைய இடங்கள் பிளாக்கா கருப்பு கோடு போட்டு அழிச்சு 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 செலக்டடா கொஞ்சம் தான் வெளியே வருது. முழுமையா வெளியே வந்தா என்ன வரும்ன்றது தெரியாது. அப்போ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல சீனாவுக்கு அமெரிக்கா சவால் என்று நினைக்கிறாங்க. நான் என்னை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு அண்டை நாடாக இருக்கக்கூடிய சைனாவோட ஆக்சுவலா இவர் சீனாவுக்கே போகாம இருந்தவர் போனாரு, மாநாட்டில் கலந்துகிட்டாரு, கை குலுக்குனாங்க. அது பார்த்த உடனே ட்ரம்போட மூடு மாறிச்சு. அப்போ தெரிஞ்சுக்கணும், ரஷ்யா நமக்கு காலங்காலமாக ஒரு நம்பிக்கையான நண்பனாக இருந்தது. சோவியத் ரஷ்யாவில் இருந்தா முதல்ல எஃகாலைக்கான தொழில்நுட்பங்கள் வாங்கணும், மருத்துவ தொழில்நுட்பங்கள் அவங்கள்ட்ட இருந்தா வாங்கணும். அப்படிதான் பொதுத்துறை நிறுவனங்கள் வளர்ந்தது, பல துறைகள்ல தற்சார்பு வந்தது. இன்னைக்கும் ருப்பி டேம்ல அவங்க தர்றாங்க, நீங்க டாலர்ல தான் யூஎஸ்ல இருந்து வாங்க போறீங்க. இன்னும் டாலரை பாதுகாக்க வேண்டியது அவருக்கு தேவையா இருக்கு. இன்னைக்கு டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போகுது. அதனாலதான் மக்கள் தங்கத்தை நோக்கியும் வெளியே நோக்கியும் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ட்ரம்பை இப்படி முழுமையா நம்பிட்டு அவருக்கு அடிமையாக மாறுறது என்பது மிகப்பெரிய ஆபத்து. இந்த இடத்துல ஐ வாண்ட் டு கிவ் அ க்ளோசிங் ரிமார்க். போன வருடம் இந்தியாவுடைய இம்போர்ட் வாஸ் $600 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கான இம்போர்ட் நம்ம செஞ்சுருக்கோம் போன வருஷம். இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் அதாவது எல்லா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகள்கிட்ட கொடுத்த நம்ம பிஸ்னஸ், ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, மற்ற நாடுகள். நவ் வி ஹாவ் சைன்ட் அக்ரிமெண்ட் ஃபார் 500 பில்லியன், 500 பில்லியனுக்கான அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் செய்திருக்கிறோம். அதாவது உலக நாடுகளில் இன்னைக்கு இதுக்கு மேலே எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடாது, ஒரே நாடான அமெரிக்காக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் என்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ எந்த நிலையில இந்த டேட்டா இந்த டீல் இருக்கிறதுன்னு நீங்க பாருங்க. சைனா கிட்ட இருந்து நம்ம ரா மெட்டீரியல் வாங்கணும் ஃபார்மாவுக்கு, இதுக்கப்புறம் நீங்க சைனாட்ட வாங்கக்கூடாது, யூ ஹாவ் டு பை இட் ஃப்ரம் யூஎஸ். இதே போன்று கச்சா எண்ணெயை ரஷ்யாவிட்ட இருந்து வாங்கணும், ஈரான்கிட்ட இருந்து வாங்கணும்.
இல்லை நீங்கள் வாங்கக்கூடாது. யூ ஹாவ் டு பை இட் ஃப்ரம் வெனிசுலா ஆர் அமெரிக்கா. ஒவ்வொரு இடத்திலும் இந்த நாட்டு விவசாயம் எவ்வளோ பெரிய செக்டர். இதற்கு முன்பு இந்தியா அமெரிக்காவுடைய ட்ரேட் டீல் வாஸ் ஓன்லி $45 மில்லியன். வெறும் $45 பில்லியன் இந்த இண்டஸ்ட்ரி 10 மடங்கு அதிகமாக, அதாவது உலகம் முழுவதும் எந்த அளவில் நம்ம பிஸ்னஸ் பார்த்து கொண்டிருந்தோமோ அனைத்தையுமே கிட்டத்தட்ட 90% ஆஃப் இட் will go to America. This is what the new trade deal says. உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். உங்களுக்கு புரிந்த விஷயங்கள் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை கீழே எழுதுங்கள். ஏன்னா இது போன்ற டிஸ்கஷன்ஸ் ரொம்பவே முக்கியமானது. மக்கள்கிட்ட இது போன்ற விஷயங்கள் எந்த அளவில் போய் சேர்கிறது என்று எங்களுக்கு புரிவது உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் வழியாக தான். இந்த வீடியோ இந்த காலகட்டத்தில் ரொம்பவே தேவையானது, ரொம்பவே முக்கியமானது. ஃப்ராங்கோ சார் பல விஷயங்கள் எடுத்து வைத்திருப்பார். இந்த வீடியோவை உங்களால் ஒரு முறை புரியவில்லை என்றால் மறுபடியும் ஒரு முறை போய் பாருங்கள். ஏன்னா இந்த விஷயம் சாதாரணமாக ஒரு ட்ரேட் டீல் தானே, அமெரிக்கா இந்தியாவிற்கான பிரச்சனை தானே கிடையாது. இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய குழந்தையை அடுத்த பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதால் அந்த குழந்தைக்கான ஃபீஸை எப்படி நீங்கள் கட்டப்போறீர்கள் அனைத்துமே இந்த ட்ரேட் டீல் போய் அடங்க போகிறது. ஏன்னா விவசாயம் சார் சொன்னபடி 70% கிட்டத்தட்ட ஆஸ் பர் வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் 46% சொல்கிறாங்க, விச் இஸ் 72 crore பாப்புலேஷன். 72 கோடி மக்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு கேள்வியாக மாறுகிறது. இதற்கு முன்னாடி விவசாயம் இது போன்ற டீல்களில் சிக்காத போதே ஒரு 2 மூட்டை 10 மூட்டை நெல்லை வித்துட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய அந்த நிலை வந்தது. அடுத்த விவசாயத்திற்காக கடன் வாங்கி தான் அந்த நெல் விதையை வாங்கக்கூடிய கட்டாயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்தது. இப்போ அதை கூட வாங்க முடியாது, அதை கூட செய்ய முடியாது. ₹1 பச்சை மிளகா, ₹2 உருளைக்கிழங்கு, 50 பைசாவிற்கு வெங்காயம் என்ற அந்த கதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ அதுவும் கிடைக்காத பட்சத்தில் அமெரிக்காவிடம் இந்த நாட்டு விவசாயிகளை விற்றதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.